கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கியத்துவம் வாய்ந்த சாலையாக இருப்பதால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு முன்பு விரிவாக்க பணியை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் விடியாத விளம்பர மாடல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை விரிவாக்க பணிகளை வேகப்படுத்த ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு காரணமாக 2 மாதமாக பட்டா டிவிஷன் சேவையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சபரி என்பவர் கலிக்கநாயக்கன்பட்டி ஊராட்சியில் வாங்கிய 42 சென்ட் இடம் தொடர்பான பட்டா டிவிஷன் பிரச்சினை தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தை கடந்த 2 மாதங்களாக அணுகியும் சர்வர் கோளாறு என அதிகாரிகள் கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற தன்மையால் மக்களுக்கான இணைய சேவைகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். 177 நபர்களுக்கு பட்டா மாறாம இருக்கு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம தனிப்பட்டா இருந்தா நான் அதை கேட்க மாட்டேன் பார்த்துக்கலாம்னு விட்டுறலாம். இந்த 177 பேருக்குமே மாறாம இருந்தா ஒருத்தவங்க லோன் வாங்குறதுக்கு அதை மாற்றி ஆகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சொத்தை விற்பாங்க. சாதாரண பாமர மக்கள் நிலைமை என்னன்னு நீங்கள் அதை யோசிச்சு சிஎம் அவர்கள் கவனத்துக்கு வரணும். நினச்சிங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, இதை ஐடியை போட்டு ஒரு செகண்டில் அதை மாற்றக்கூடாதா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தூய்மை பணியாளராக பணியாற்றிய தந்தை இறந்து ஓராண்டுக்கு மேலாகியும் பண பலன்கள் கிடைக்காததால் அவதிக்கு ஆளாவதாக சுகாதார ஆய்வாளர் காலில் விழுந்து மகன் கெஞ்சிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த தூய்மை பணியாளர்களுக்கு பண பலன்கள் கிடைக்காததால் மக்கள் உரிமை இயக்க தூய்மை பணியாளர் சங்கத்தினர் நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது தூய்மை பணியாளராக பணியாற்றிய தனது தந்தை உயிரிழந்து ஓராண்டாகியும் பண பலன்கள் அளிக்கப்படாததால் தாய்க்கு சிகிச்சை அளிக்க இயலவில்லை என கூறி தான் தீக்குளிக்கப் போவதாகவும் தெரிவித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி சுகாதார பணியாளர் ஒருவர் கையில் பதாகையுடன் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகரை பேரூராட்சியில் ஓட்டுநர் பணிக்காக சுகாதார பணியாளர் விண்ணப்பித்துள்ளார். பணிக்கு தேவையான தகுதி இருந்தும் தகுதியற்ற வேறொரு நபருக்கு பணி வழங்கியதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விடியாத விளம்பர மாடல் அரசு அதிகாரிகள் அவருக்கு மிரட்டல் விடுத்தும் சாதி ரீதியாக பரமசிவனை இழிவுபடுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை விரிவாக்க பணிகளால் சேதமடைந்து உடைந்து அபாய நிலையில் உள்ள மின்கம்பத்தை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆபத்தான மின்கம்பத்தை சீரமைக்க கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தனர். மேலும் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி ஃபாத்திமா நகர் பகுதியில் அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்காக பொதுச் செயலாளர் படத்துடன் வைத்திருந்த டிஜிட்டல் பேனரை மாநகராட்சி அதிகாரிகள் அராஜகமாக அகற்றினர். உரிய அனுமதி பெறவில்லை என கூறி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் இதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக துணை மேயர் மற்றும் அவரது கணவரின் தூண்டுதலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் கடந்த வாரம் திமுக அமைச்சர் கீதா ஜீவனின் உதவியாளர் வீட்டு திருமணத்திற்கு ஊர் முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்ட போது மௌனம் காத்த அதிகாரிகள் அதிமுகவினர் வீட்டு விழாவிற்கு மட்டும் பாரபட்சமாக செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்தனர். இது விஷயமா பாத்திமா நுழைவாயில் வாசல்ல யாருக்கும் இடைஞ்சல்லாத அளவுக்கு ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டை மாநகராட்சியிலிருந்து துணை மேயர் தூண்டுதல்ல அங்கேருந்து அதிகாரிகள் வந்து உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க, யாரும் தகவல் கொடுத்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் மதிப்புக்குரிய அமைச்சர் கீதா ஜீவன் அவருடைய உதவியாளர் மணி அவர்களுடைய திருமணம் நடந்துச்சு. வீட்டு ஃபங்க்ஷன் ஊரு ஃபுல்லாக டிஜிட்டல் போர்டு வச்சுருந்தீங்களா? எந்த பெர்மிஷன் எடுத்தீங்க? எங்கே பணம் கட்டி ரிசிப்டை காட்டுங்க. இங்கே வந்து ரிசிப்ட் கேட்டானா எந்த மாதிரில கேட்கான்? ஒரு கல்யாண நிகழ்ச்சி உங்களுக்கு ரிசிப்ட் எடுத்து 2 நாளைக்கு வச்சு எடுப்பான். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவலரின் மனைவியிடம் தங்கச் செயினை பறித்த நபர் பிடிபட்டார்.
மொடக்குறிச்சி தலைமை காவலரின் மனைவி உமாராணி பள்ளியில் படிக்கும் தனது குழந்தைகளை அழைத்துச் சென்றபோது கடந்த 3ஆம் தேதியன்று அடையாளம் தெரியாத நபர் அவர் கழுத்தில் இருந்த 3.25 சவரன் செயினை பறித்துச் சென்றுள்ளார். இந்நிலையில் திருடிய நகைகளை தங்க நாணயங்களாக மாற்றி விற்க முயன்ற வேல்முருகன் என்பவர் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவலரின் மனைவியிடமே நகையை பறிக்கும் அளவிற்கு கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை புறநகர் கொடிக்குளம் அருகே ஆர்டிஓ அலுவலகங்களில் நடைபெறும் லஞ்ச ஊழலை தடுப்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தங்களின் கோரிக்கைகளுக்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு செவி சாய்க்காவிடில் விரைவில் கோட்டை முன் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தொழிலாளர்கள் எச்சரித்தனர்.